ஒரு கோயில்ல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கிற பொழுது அந்த கோயில்ல ஒரு அந்தனரை பார்க்கிறான், ஒரு சாமியாரை பார்க்கிறான். அந்த சாமியார் போய் அவர் கைய பார்த்த உடனே உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லுவாரு, நீ அவர்கிட்ட போய் கையை காட்டுன்னு சொல்றாங்க. இந்த பிச்சைக்காரன் அந்த அடிகளாத்த போய் ஐயா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறான். அப்ப அந்த அடிகளார் பார்த்துட்டு உன்னுடைய எதிர்காலமும் பிச்சைதான் சொல்றார். அப்பொழுது ஐயா இதை மாற்றவே முடியாதா? முடியாது. மாற்றது என்ன பண்றது? இறைவனை நோக்கி செல். ஐயா இறைவன் கோயில் இருக்காரே, இறைவன் கோயில் இல்லை, இறைவன் இங்கே இருப்பது இறைவனுடைய நிழல் தான். இறைவனை தேடிக்கொண்டு நீ செல், அது மிகவும் கடுமையானது. இறைவனிடம் நீ சென்றால் மட்டுமே உன் எதிர்காலத்தை மாற்ற முடியும் சொல்றான். யாரு? அந்த சாமியார். இவன் நடக்கிறான் நடக்கிறான், பல வருஷமாக நடக்கிறான். நடந்து பசியால ஒரு வீட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஒரு தெருவுல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எஜமான் அதை பார்த்து விட்டு அவரை தூக்கிட்டு போய் குளிக்க வச்சு சாப்பிட வச்சு கேட்கிறார், ஐயா நீங்க எங்க போறீங்க? ஐயா இறைவனை நோக்கி போறேன். அப்படியா? ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுங்க செய்யறேன். இந்த ஜமீனுக்கு சொந்தக்காரன் நான் தான். எத்தனை வரைக்கும் என் சொத்துதான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கு. அந்த ஒரு பொண்ணு ஊமையா இருக்கு. இறைவனை பார்த்தால் என் மகளை பேச வைக்கிறதுக்கு ஒரு வரம் கொடுங்க, வரம் கேளுங்கன்னு சொல்றான். ஓகே சொல்லிட்டான். நடக்கிறான் நடக்கிறான், மழை உச்சிக்கு போறான். ராத்திரி 2 மணிக்கு ஆயிடுச்சு. அந்த மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு அவனால செல்ல முடியல. என்னடா பண்றதுன்னு பார்த்தா அங்கே ஒரு முனிவரை பார்க்கிறான். அந்த முனிவர் கேட்கிறார், இங்க என்னையா பண்ற? இறைவனை நோக்கி செல்கிறேன். அப்படியா? இப்ப எங்க போகணும்? இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போகணும். அப்படியா? நானே முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக பல வருஷமாக தவம் இருக்கிறேன், இறைவனை பார்க்க முடியல. ஆனா நீ இறைவனை பார்த்தீனா எனக்கு ஒரு வரம் கேட்பியா? சொல்லுங்க கேட்கிறேன். ஒண்ணும் இல்ல, நான் முக்தி அடைய ஒரு வரம் கேள். சரி கேட்கிறேன். உடனே மந்திர கோலம் வச்சான். இவன் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போயிட்டான். நடக்கிறான், நடந்து போயிட்டு இருக்கான். பெரிய ஆறு, ஆறு நிறைய தண்ணி போகுது. இந்த ஆத்த எப்படி கடக்குதுன்னு நமக்கு தெரியல. அங்க ஒரு ஆமை வந்து அண்ணே எங்கனே போறீங்கன்னு கேக்குது. அவன் ஆமைகிட்ட சொல்றான், அம்மா நான் ஆமைய அண்ணே நான் இறைவனை பார்க்க போறேன். அண்ணே இந்த ஆத்துல கரையில இருந்து அந்த ஆத்து கரையில கொண்டு போய் விட்டுறேன். ஆனா இறைவனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வரம் கேட்க முடியுமா? என்ன வரம் கேள். உடனே அவன் சொல்றான், நான் ஆமை இந்த தண்ணியில தான் தத்தளிச்சுக்கிட்டு தரையில திறக்கிறேன், எனக்கு பறப்பதற்கு ஒரு வரம் கேளுனா. சரின்ட்டு இவன் போறான். அக்கறையில போயிட்டான், நடந்து போயிட்டு இருக்கான். இறைவன் லட்சுமணா எங்கடா போற? இங்க வாடா, உனக்கு என்ன வரம் வேணும்? எந்த வரமா இருந்தாலும் 3 வரம் கேட்கிறான். எத்தனை வரம் கேட்டார் இறைவன்? எந்த வரம் வேணாலும் கேளு, ஆனா 3 வரம் கேளுட்டார். உடனே 3 வரத்தை யாருக்கு கேட்டான்? ஆமைக்கு கேட்டான். ஆமை பறந்துருச்சு. முனிவருக்கு கேட்டான், முக்தி அடைஞ்சிட்டாரு. ஜமீன் வீட்டுக்கு போறான். அப்பா அந்த இறைவனை பார்க்க போனவர் வந்துட்டாருப்பான்னு அந்த பொண்ணு பேசுறது. அந்த ஜமீன் கூப்பிடுறார், ஐயா என் பிள்ளைய பேச வச்சுட்டீங்கயா, எங்க ஐயா போறீங்க அப்படின்னு கேட்டப்ப பிடிச்சலாம். வேற வழி இல்ல, 3 வரம் கேட்க சொன்னார் இறைவன். 3 வரத்தையும் 3 பேருக்கு கேட்டுவிட்டேன், வேற வழி இல்ல, திரும்பவும் பிச்சைதான். அப்பொழுதுதான் அந்த ஜமீன் சொன்னார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா முற்பிற்பகல் தானே வரும். அருமை நண்பரே, நீ உன்னுடைய 3 பேர் தடம் கேட்டாங்கன்றதுக்காக நீ 3 மட்டும் வரம் கேட்டிய. நீ என்ன வரம் வேணாலும் கேட்டுக்கலாம், எங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆனால் நீ 3 பேருக்கு வரம் கேட்டு தனக்குன்னு கேட்காமட்டிய. இந்த ஜமீனுக்கு நீதான் ராஜா, என்னுடைய மகளுக்கு நீதான் கணவன் சொல்லி ஒரு பெரிய ஜமீனுக்கு தலைவரை கூட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த உள்ளம் கொண்டவன் நான். இதை வச்சு தீர்ப்பு சொல்லலாம்னு பார்த்தாலும் முடியல. இதோட முடிச்சுட்டு அடுத்த பிளேக்கு வாங்க.